நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்க ஐடியா வந்து எல்லா க்ரியேட்டரும் எடுத்து பண்ணிடுறாங்க. இங்கே எங்கேனா கேமரா வச்சுருக்காங்களான்னு தெரில. பட் நாங்கள் வந்து இப்போ எல்லாமே ஒரு 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 மாதத்தில் இல்லை ஒரு நாங்கள் எப்போ வீடியோ போடுறோமோ அப்போ தான்டா ரேண்டமாக நடக்கிறத வந்து அப்படியே ஒரு ஃபுல் வீடியோவாக ஒரு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. அதனால் நம்ம ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈகே வந்து இந்த ஸ்கூல் பாய்ஸ் கூடலாம் கிரிக்கெட், ஸ்கூல் பாய்ஸில் காலேஜ் பசங்க கூடலாம் கிரிக்கெட் அந்த மாதிரி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு பார்த்தியா? யார்? ஏகேடா, அஜித். ஆமாம், அந்த இதுல அது பேர் சொன்ன மைக்கில் முடிச்சு பேச மாட்டீங்க. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற நிகழ்ச்சியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். ஆமாம், ஏகே அந்த பசங்க கூட விளையாடி இருந்தார் கிரிக்கெட்டு. கருப்பு படம் 300 கோர்ஸ் தொட்டிருக்கு. ஆமாம், தொட்டிருக்கு. அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூலாம் வருது, அதெல்லாம் பார்த்தியா நீ? பார்த்தேன். லீடர் படம் ஓடிடியில் வந்திருக்கு, பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வாடா ரேண்டமாக விளாட்னா அது நீ இவ்வளோ ரேண்டமாக பேசுவான்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் வந்து இப்போ அடிக்கடி பவர் கட் நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க டிவிக்கே வந்ததுலேருந்து. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது ஐயா, இதெல்லாம் இவருடைய சதி செயல். இதெல்லாம் யாக்யூப் இப்போ முந்தின வீடியோ போட்டிருந்தான்ல, அதில் வந்து இது மாதிரி எல்லாரும் வந்து திமுகவை குறை சொல்கிறது வந்து தப்பு, எங்கே என்ன தப்புன்னு இருந்தாலும் திமுக காரன் தான் வந்து டிவிகே அடிக்கிறதுக்கோசம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பிளேம் பண்ணுறாங்க டிவிகே மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாப்புல. அது எப்படி நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா டிஎம்கேன்னு தான் தோணுது. இதெல்லாம் பண்ணுறது கண்டிப்பாக டிஎம்கே தான் இருக்கணும். அது எப்படி ரேண்டமாக ஒருத்தன் பாம்பு போடுறான் வீட்டு அண்டை வந்து நடுரோகத்தில் இருக்கிற குழந்தைய திடீர்னு என்னது கொலை பண்ணிட்டு போகிறாங்கன்றாங்க. அதெல்லாம் எப்படி ரேண்டமாக நடக்க முடியும்? சம்மந்தமே இல்லாமல், அதாவது முன்பகையில் வந்து வெட்டிட்டான் அப்படிலாம் இல்லை. ஏதோ ரேண்டமாக ஏதோ ஒரு குழந்தை வந்து பஜாரில் சுற்றி நின்றுச்சான், அதை போட்டு தள்ளிட்டாங்களாம் பஜாரில் அந்த இந்த ஊரில். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ புதிய திமுகவின் தலைவராக பதவியேற்று கொண்ட முன்னாள் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்னன்றாரு, கால அவகாசம் தேவையா, உடனடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கால அவகாசம் தேவையான்னு அறிக்கை பண்ணுறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன். போன தடவை திமுக ஆட்சி வந்து 150 நாள்லேருந்து 200 நாள் ஆச்சு. அவனுக்கு ப்ராப்பராக ஒரு இது எத்தனை வந்து விற்கிறதுக்கு. அவனுக்கு மட்டும் வந்தாங்கன்னா 200 நாள் எடுத்துப்பானுங்க. இவர் வந்து 10 நாள் எல்லாத்தையும் பிடுங்கணும்னா, அதாவது 10 நாளில் பிடுங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இதில் என்ன ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க, ஆட்சியே நம்மளால் தான் நடக்குது. இப்போ திமுக ஆட்சி தான் நடக்குது போகிற இடத்துலலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படியா? வாழ்த்துக்கள்ங்க. ஓட்டு போட்ட பர்சன்டேஜ் ஃபுல்லாக 100% வச்சுக்கோ. அதில் வந்து 40% 45% விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மீதி தான் 2 பேரை பிரித்து எடுத்திருக்காங்க. திமுக வந்து 67 70 நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. அதை விட கம்மி ஏடிஎம்கே. இதில் என்னன்னா விஜய்க்கு ஆப்போசிட்டாக வாக்களித்தவங்களோட எண்ணிக்கையை ஒண்டி எடுத்துக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு எதிராக 60% பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரியுதா உனக்கு? அதாவது இவரோட வாக்கு சதவீதம் வந்து வேற. மற்ற கம்பெனி எல்லாரையும் கூப்பிட்டுனே பற்றியா உனக்கு எதிராக இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. டேய், எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அதிகமாக ஓட்டு போட்டதால தான்டா இது சிஎம் ஆயிருக்கேன்னா அது இல்லை உனக்கு எதிராக 60% பேர். இது கோட்டை நம்ம மறுபடியும் சாப்பிட்றோம். விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இது விசிக்கு. அதில் வந்து இப்போ வந்து ஏதோ கூட்டம் வந்து இது போராடுற மாதிரி ஏதோ கூட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தானு இது டிஎம்கே போயிட்டு அங்கே போய் பிரச்சனை பண்ணி பெரிய அடிதடி ஆயிடுச்சு தெரியுமா? வீடியோ கூட ஒரு வாட்டி இது பண்ணியிருந்தானே. ஆமாம், அந்த வீடியோ இப்படி பண்ணுறானு. இதில் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அவன் தலைவர்னு நினைக்கிறேன் நீ? என்ன தெரியுமா சொன்னார்? அதாவது நம்ம வந்து டிஎம்கே விட்டு பிரிஞ்சது அவங்களுக்கு ஆதங்கம் இருக்கும் தானே அப்படின்றது. மொத்தமாக பார்க்குறேன் நான் 42 நிமிஷத்துக்கு ஏதோ ஒரு லைவ் போட்டிருக்காரு. அந்த லைவில் வந்து இந்த வார்த்தை வருது, அதாவது நம்ம வந்து இப்போ டிஎம்கே விட்டு பிரிஞ்சது அவங்களுக்கு வந்து அந்த கோபம் இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி அந்த கட்சியோட தலைவர் பேசுகிறார். தாவேகாவோடு நாம் கைகோர்ப்பதை அல்லது அவர்களோடு களத்தில் நிற்பதை அல்லது அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதை அவ்வளவு எளிதாக எப்படி திமுக தொண்டர்களால் கடந்து செல்ல முடியும்? இவர் எப்படி விசிக்கு எப்படி தெரியுமா? சீட்டு குத்துறதுனால விசிலுக்கு ஒரு குத்து, இவ்வளோ நாள் நம்மளை ஆதரிச்சதுனால உதயசூரியனுக்கு ஒரு குத்து. அதாவது உண்மையாகவே சொல்கிறேன், விஜய் வரதுக்கு முன்னாடி நாங்களாம் அரசியல் பக்கம் தலையிடவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் கூட இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து தலையிடவே மாட்டோம். பட் உண்மையாகவே உட்காந்து அசம்பிளி பார்க்குறோம், இது மாதிரி இந்த இதெல்லாம் இது மாதிரி இவங்க ஏன் பண்ணாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
உண்மையிலே ரீல்ஸில் வர மாதிரி வீட்டில் சொல்கிறேன் நியூஸ் வையின்ற நான் சத்தியம். அதாவது போகோ சேனல் பார்த்துருந்தேன் நான் சின்ன வயசுல, எங்கள் அப்பா நியூஸ் சேனல் பார்த்துருந்தா பிடுங்கி சண்டை போட்ட பையனுவ. சின்ன வயசில் நியூஸ் சேனல் மழை வந்தால் நியூஸ் சேனல் பார்ப்போம். நம்ம மாவட்டத்தில் லீவ் விடுறாங்களா அதுதான்டா நானும் அப்போ மட்டும் தான் மழைக்காக மட்டும் நியூஸ் சேனல் பார்த்துட்டு பயலுவெல்லாம் பட் கப்பு சிப்புன்னு உட்காந்து நியூஸ் சேனல் பார்க்குறானுங்களாமே. இதெல்லாம் யாரால பிகிலே தெரிஞ்சுக்கிறாங்க. மனப்பான்மை வருது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமானு சொல்லலாம். ஆமாம், ஏன் ஸ்டாலின் மட்டும் அரசியல் குச்ச ஒன்று எல்லாத்தையும் பண்ணிட்டாரான்னா எல்லாம் அதுதான் சொல்கிறானு. என்ன அது மன்னராட்சி, இவர் வந்து அப்பா பையன் அடுத்து பேரன் கொள்ளு பேரன் அப்படின்னு ஆடுறதுக்கு தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. அது உண்மைதான். நான் சொல்கிறேன். அந்த இன்பநிதிக்கு என்ன வயசாகுது? அவனுக்கிட்ட தூக்கி அவன்கிட்ட தூக்கி அந்த கார்பரேட் கம்பெனி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுத்து கொடுக்குறீங்க. எதுக்கு? எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க கேக்குறீங்கல்ல, விஜய்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஒரு அரசியல் முன் அனுபவம் இல்லாத வர்றாரு, அவருக்கு தான் ஓட்டு போறீங்க கேக்குறீங்கல்ல. உன் பிள்ளைக்கு என்ன ஏதாச்சும் படம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கானா? அந்த படத்துக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கானா? அவன் ஒய்ஃப் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கானா? அட்லீஸ்ட் ஒரு இது ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு மேனேஜர் படிச்சிருக்கானான்னு கேட்குறான் சார். அவன் படிச்சிருக்கியா நீ? இதில் வெளிநாட்டில் போய் அந்த பொண்ணு கூட வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்து போட்டது. அரசியல் கூத்தாடிலாம் அரசியல் வரக்கூடாதுன்னா நச்சவன் நல்லா வந்து நச்சானா அப்பம் பேச்சு ஏறல. அப்பா பேச்சு ஏறி ஆனா அசிமா பேசுறேன் நான். ப்ரோ ஆக்சுவலி இல்லை உதயநிதி நடிச்சதுலேயே ஒரே ஒரு படம் ஒழுங்கான படம்னா மாமன் மட்டும்தான். ஆனால் அதுலேயே அவன் நடிக்கலை. அது அதில் வடிவேல் நல்லா நடிச்சிருந்தாங்க, ஃபகத் ஃபாசில் நல்லா நடிச்சிருந்தான். அந்த படத்தில் உதயநிதியோட ஃபகத் ஃபாசில் தான் வச்சு கொண்டாட நடக்க. அது உதயநிதி படமாகவே படிக்கல. ஆக்சுவலி இங்கே பாருங்க, ஆக்சுவலி வில்லனை ஹீரோ ஆக்கின ஒரு பெருமை நமக்கு தாண்டா. ஆமாம், ஒன்றை பார்த்த ஜோரில் எங்கள் அப்பா பேச்சு ஏறல வந்து இதுன்னு இப்போதான் பாடிங்க. அதான் காசு இருந்தால் எல்லாமே பண்ணலாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய இது வேலை கிடையாதுங்க. ஏண்டா லெஜண்ட் சரவணா பண்ணலையா? ரெண்டாவது பாத்திர தித்தினார்ல, அதான் அவனுங்களே கலாச்சாரங்களே மறுபடியும் வந்து சொன்னானுங்கல்ல, ஐயா சாமி கும்பிட்றானுங்கல்ல. இல்ல ஆக்சுவலி அவருக்கு இருக்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு இல்லையாடா? உனக்கு இல்லையேப்பா. சாரி கொஞ்சம் வாய் தவறி வந்துச்சு, தெரியாம டா போட்டு பேசிட்டேன், கோச்சிக்காதீங்க. Who are you? How are you? I'm fine. எலெக்ஷன் பிஃபோர் வந்து இந்த எம்கே ஸ்டாலின் வந்து அந்த போயிட்டு தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணும்போது இந்த ப்ரைவேட் சேனலுக்குலாம் வந்து இன்டர்வியூவும் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்ம இவர் இருக்கார் பாருங்கள், A2D நந்தா, அவரை வந்து கூப்பிட்ருக்காங்க. அவர் வந்து சரி கூப்பிட்ருக்காங்க பாருங்கள் மெயிலெலாம் வந்திருக்குன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து காமிச்சார். அதை விட்டுருங்க, அது அப்புறம் வருவோம். இது மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்க்கல. எல்லாருமே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இவ்வளோ தப்பாக இருக்குண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் விட்டேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் அதாவது விஜய் வந்து எவ்வளோ பேர் எல்லாரும் வந்து வீடியோ போட்டாங்க என்னென்னலாம் பண்ண போகிறான். அதாவது சாட்டை முருகன் வந்து அவர் வாழ்க்கையில் சம்பாரிச்சதை விஜயை வச்சு தான். அந்த அளவுக்கு வந்து நல்லா எலெக்ஷன் முன்னாடி வந்து விஜய் வச்சு அது பண்ணார் இது பண்ணாருன்னு சொல்லி மொத்தமாக வீடியோ போட்டு முடிச்சு விட்டாரு. ஆஃப்டர் எலெக்ஷன் விஜய் ஜெயிச்சதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு வீடியோ போடுறாரு. அதாவது எங்களுக்கு வந்து சீரியஸ்லி நாங்கள்லாம் ஓஜி A2D ஃபேன்ஸ். எந்த இடத்துல வந்து எங்களுக்கு இது மாதிரியான ஒரு விஷயத்தில் காண்டாகுதுன்னா, இப்போது எலெக்ஷன் முன்னாடி வந்து விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பாசிபிளாக இல்லையா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தா அப்போ வந்து நான் ஏற்றுருப்பேன், ஓகே. ஆனால் இங்கே எங்கே வந்து பிரச்சனை வருதுன்னா, ஆஃப்டர் எலெக்ஷன் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இவர் பண்ணுவாரா மாட்டாரா, இவர் இது பண்ணுவாரா மாட்டாராங்கிறது வந்து ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்க்க வைக்குதுன்னு நான் சொல்ல வரேன். உங்கள் மேலே இருக்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. மேபி இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மறுகாலத்தில் பார்த்தீங்கன்னா கூட கஷ்டப்படுவீங்க. ஆனால் நான் இருக்கிறது தான் சொல்கிறேன், எங்களுக்கு அப்படி தான் தோணுது. அடிப்பாங்க நான். இப்போ நான் இன்னொன்று விஷயத்துக்கு வரேன். ஃபேக் தம்ப்நெயில்ஸ் இன்ஸ்டாவில் அந்த ஐஎம் குரூட்னு ஒருத்தர் ரியாக்ஷன் வீடியோ பண்ணுவார் பாரு, கேமிங் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு. ஆமாம், அவருடைய பிசி பில்ட் பண்ணுறோம் இல்லை அவரோட ரூம் டூர்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் வச்சு நீ வீடியோ க்ரியேட் பண்ணால் அது உள்ளே போய் பார்க்கணுன்னா ஓகே அவர் ரூம் டூரு ஓகே ஏதாச்சும் பேசுவாங்க தானே இருக்கும். உள்ளே போய் பார்த்தா ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ப்ரமோஷன் பண்ணுறானுங்க. இப்போ ரீசெண்டாக ஹவு டு பிகம் ஏ CA ஸ்டூடெண்ட்டும் அதில் ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி வந்து பேசியிருக்காங்க, ஒரு சிஸ்டர். அவங்க ஃபேஸ் ரிவீல் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக அவங்க ஃபேஸில் அந்த வடக்கு டோலிக்கு பூ வைக்கிற மாதிரி பூ வச்சுருக்காங்க. ஆனால் அதையே தூக்கி தம்ப்நெயில்ல வைக்கலாமா? ஆனால் அது வந்து எப்படின்னா அது குரூப் டிஸ்கஷன். அந்த வீடியோவில் மொத்தம் 4-5 பேர் இருக்காங்க. ஆனால் இந்த
ஃபீமேலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி பூ வச்சு அந்த ஒரு தம்ப்நெயில் மேக்கிங். நான் அந்த வீடியோ உள்ளவே போகல, அதான் ஆக்சுவலி இல்லை. ஆக்சுவலாக நான் போனது இது ஏதாச்சும் ஃபேக் தம்ப்நெயிலாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே போனேன். ஏதாச்சும் ப்ரமோஷன் வீடியோவாக இருக்கும் ப்ரோ. செக்கிங் இன்ஸ்பெக்டர். ஆமாம், அது எப்படி இருந்தாலும் ஒரு ஃபேக் தம்ப்நெயில். ஏன்னா நான் இப்போலாம் இது வந்து ஃபேக்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி அவங்களும் அந்த குரூப்பில் இருக்காங்க, ஆனால் இன்டென்ஷனலாக ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுக்கோசம் தம்ப்நெயிலில் வருது அப்படிங்கிறத தான் அவன் மோட்டிவாக சொல்கிறான். இல்லை நான் இன்னொரு அது என்ன ஒரு கோணத்தில் பார்க்குறேன்னா, அவங்க தான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நம்பி வராங்க. சரி, நீ வீடியோ ஃபுல்லாக அவங்க ஃபேஸ் காட்டல, அவங்க ஃபேஸை ப்ளர் பண்ணிட்டு இல்லை அவங்க ஃபேஸ் வந்து ஏதோ ஒரு எமோஜி போட்டு மச்சிட்டேன். ஆனால் அதையே தூக்கி தம்ப்நெயிலில் வைக்கலாமா? இவங்க வந்து ஃபேஸே காட்ட வேண்டாம், நான் வந்து இன்ஃபர்மேஷன் தரேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. வீடியோக்குள்ளவே ஃபேஸ் இல்லை, அதையே வந்து ஒரு உள்ள வரதுக்கான ஒரு கார்டாக யூஸ் பண்ணலாமா, ஃபேஸ் கார்டு மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் அவரோட கொஸ்டின். அதுவும் இல்லாமல் சரி ஓகே, அவங்க ஃபேஸு காட்டினேன். அது என்ன நினச்சுன்னா, ஒரு குரூப், இந்த குரூப் டிஸ்கஷன் மாதிரி அந்த இப்போ ரேண்டமாக நம்ம யூடியூப் கூகுளில் சர்ச் பண்ண குரூப் டிஸ்கஷன் இமேஜஸ் போடாங்க, அந்த ரவுண்ட் டேபிளில் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அவங்க கேமரா கூட ரேண்டமாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு அவங்க இருக்கட்டும், குரூப்பாக போட்டாங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆக்சுவலி நான் இந்த தம்ப்நெயில் பார்த்தோன்னு என்ன நினச்சேன்னா, இவன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் இன்ஸ்டாவில் ஃபோட்டோஸ் வரும், பார்த்துருக்கியா? நான் அவங்க தான் வந்திருக்காங்க போல இருக்கு, அதனால தான் வந்து இவன் வந்து இந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்ககிட்ட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சிருக்கான் போல அப்படின்னு நினச்சேன். பட் நீ சொல்லி தான் தெரிஞ்சு அவங்க யாரோ ரேண்டம் தான், எனக்கு தெரியாது. நான் ஆக்சுவலி அப்படி தான் நினச்சேன். ஆக்சுவலாக 1 ஹவருக்கு மேலே போச்சு அந்த வீடியோ. நான் ஃபுல்லாலாம் பார்க்கல, அவங்க என்ன பேசினாங்க எது பேசினாலும் பார்க்கல. ஏன்னா எனக்கு இப்போலாம் ஏடிடி சேனலும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியல. இப்போ கூட ஒரு அந்த அட்வொகேட்டுக்கும் இவனுக்கும் சண்டை வந்துச்சு பாரு. நான் அந்த வீடியோ ஓப்பனே பண்ணல. ஏன் தான் ஓப்பன் பண்ணணும்னாச்சு. நான் ஓப்பன் பண்ணி சரி சாரி அவங்க மேலே ஒரு தப்பு சொல்கிறான்னா நீ அதை திருத்திக்கிறியா, சரி ஓகே சாரி கேட்டு விட்டுருணும். நீ மறுபடியும் அவன் மேலேயும் ப்ளேம் பண்ணி இது நீ எப்படி தெரியுமா, அந்த அந்த மொபைல் ரிவ்யூ அந்த சேனலுக்கு டெக் பாஸ் இன்னொருத்த அந்த டெக் சூப்பர் ஸ்டார் 2 பேரும் மாறி மாறி கட்டப்பையில் PS5 தூக்கி போயிட்டான். ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி இருக்கு. முத்துக்குமார் அப்படிங்கிற இவர் தான் அட்வொகேட், அவர் தான் அது. ஆக்சுவலி அவர் நல்லா விக்னேஷ், அதான் முத்துக்குமார் விக்னேஷ்குமார் அது மாதிரி சம்திங் வரும். ஓகே, அவர் வந்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல மனுஷன் தான். இது ஃபஸ்ட்டு வக்கீல் வந்து வீடியோ அதாவது கிரியேட்டர் ஆகலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தான். ஓகே, இவனும் எடுத்துன்னு அவர் மாதிரி அலிகேஷன் வைக்கிறான், அவரும் தூக்கி அவர் வந்து அவரோட அலிகேஷன் வந்து இது மாதிரிலாம் பண்ணுறாரு, இவர் பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். அதோட அது ஒரு சிம்பிளான விஷயம். அதை வச்சு அவர் தனியாக நீங்கள் சொல்லி அந்த வீடியோவே பார்த்தோன்னா அவர் அட்வொகேட் போட்ட வீடியோ ஒரு 15 நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான். கக்குறாருங்க, டிராகன் கூட நெருப்பு கொஞ்சமாக தான் கக்கும், கக்குறாரு போரு. ஐயோ அப்பா, காக்கா வெரி பிக் கக்கறாராம். எங்கள் ஏடிடி மேலே பர்சனல் வெஞ்சஸ்லாம் இல்லை, நாங்களே ஃபாலோவர்ஸ் தான். ஆக்சுவலி நான் பிசி பில் பண்ணணும்னு நினச்சேன்னா வந்து ஏடிடி பில் பண்ணணும் அப்படின்னு என் மொபைலில் ஆட் பேக் போடுறதுக்கே நான் அவருக்கு சேனல் பார்த்தாங்க, ஆட் பிளாக் போட்டுன்னு இது நான் ஆட் இல்லாமல். அதாவது நம்ம கணேசன் ஆடுற வரையும் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா கணேஷ் அந்த யூனிவர்சிட்டியில ஏதோ தனியாக ப்ராஜெக்ட் பண்ணி, ஆமாம், இல்லை அவன் காலேஜ் படிக்கும் போதே வந்து ஏடிடியில் வந்து ஜாயின் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் ஏடிடி பிசி பேட்டரி அவன் நல்ல வாழ்வு கேச்சிச்சு, கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமா போயிட்டான். துஷ்டனுக்கு வந்து தூரம் போயிடு தன்னால கபிலா. எனக்கு தெரிஞ்சு அவள் தான். நான் கமெண்ட்ஸை போய் பார்க்குறேன். நான் எனக்கு கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாரும் கழுவி தான் ஊற்றுறானுங்க. எல்லாம் யாருமே ஏமாந்து வந்து பார்த்தவனுங்க தான். ஒருத்தன் கரெக்டாக சொன்னான், சாரி 1%, வெஞ்சன்ஸ் 99%. ஒருத்தர் அடிச்சாங்க, ஒருத்தர் உங்க மேலே அலகேஷன் வைக்கிறாங்கன்னா அந்த அலகேஷனை கிளியர் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து கிளியர் பண்ணி காட்டணும். இப்போ நான் உன்னை திட்டுறேன், எதுக்காக தற்கூரி பையன் திட்டுறேன்னு வச்சுக்கோ, நான் படிச்சிருந்தாண்டா அதை படுறா அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் எடுத்துட்டு காட்டணும். இல்லை படுறா என் மார்க் இருக்குடா அப்படின்னு சொல்லி காட்டணும். அதை விட்டு நான் படிக்க தற்கூரி தான். நீ யாரு? நீ தான் அவ கூட வாழ்ந்துருந்தே, இவ கூட வாழ்ந்துருந்தே. என்ன வாட் இஸ் திஸ் ப்ரோ? இப்படிதாங்க, இதே மாதிரி தாங்க அவனும் பேச விட மாட்டான். சொல்லு, நீ சர்டிஃபிகேட் வந்து காட்டுற, காட்டிட்டு இது என் 10th முடிச்ச சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் காட்டு, ஏதாவது உன் சர்டிஃபிகேட் எங்க இதுன்னா இந்த ஸ்கூலில் இருக்குது, இந்த ஸ்கூலோடைய பாஸ் தெரியுமா, இந்த ஸ்கூலில் எவ்வளோ ஃபேக்காக இது பண்ணிக்கிறாங்க தெரியுமா. அதாவது இவங்க என்கிட்டயும் சர்டிஃபிகேட் இருக்குது படித்தேன்னு, ஆனால் அது ஃபேக்கு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிற, நீ வந்து எக்ஸாமுக்கு பிளாக் பென் எடுத்துகிட்டு போகாமல் ப்ளூ பென் எடுத்துகிட்டு போய்க்காதுண்ணா. இதெல்லாம் ஒரு அலிகேஷன்ஸா? நீ தப்பானவன், நீ தப்பானவன் தெரியுது. இது ஏன் பண்ணுறா சொல்லு? அந்த நியூ பிசி இப்போ அவனுக்கு அந்த புதுசாக அந்த பிசி இது ஸ்டார்ட் பண்ணுறான், அதுதான். ஏன்னா அந்த நாங்கள் வந்து கெஞ்சுவோம், ஐயா சாமி அந்த மாதிரி கண்டென்ட் போடியா, பரவாயில்லையா, எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, உனக்கு வந்து போர் அடிச்சிருந்தா பரவாயில்ல. அதாவது
போர் அடிக்குது அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஆடியன்ஸ் சைட்லேருந்து தான் வரணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. சொல்ல இப்போ வந்து இப்போது ஜேகே கொடுத்தா ரோஸ்ட் வீடியோ போடுவார், ஆனால் நம்மளுக்கு அது போர் அடிக்காது. அவருக்கும் அது வந்து அதுதான்டா புரியுது எனக்கு. ஏன்னா இவருக்கு ரோஸ்ட் பண்ண தெரிலங்க, வரலன்னா விட்டுருங்க. அதாவது நான் சொன்னேன்ல, அதாவது விஜய் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த பாருங்கள் அண்ணனின் வாக்குறுதி தானே டிவிகே எலெக்ஷன் ப்ராமிசஸ் ஆக்சுவலி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டு, அதான் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தா அப்போ வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஏற்றுக்க முடியாது. அடுத்த தமிழில் பார்ப்போம். விசஸ் அதான் இந்த ஏதோ காசு இது 200 ரூபா ஊப்பி நடந்து உண்மை என்ன? உன் பக்கம் இருக்கிற நியாயம் சொல்லலாம், உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லுருவேன். அது நியாயமானு எங்களுக்கும் தெரியாது, கொட்டிப்போம். இதில் ஊருக்குள்ள பேர் வர ஆரண்டி கிங்குன்னு யார் வச்சது? இல்லை அவரே சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் பேசக்கூடாது. வேறு சொத்து மதிப்பு அதை வச்சு ரெண்டு வீடியோ. அது வந்து அஃபிஷியலாக ட்ரெண்டிங்கான விஷயம். ட்ரெண்டிங்கான விஷயம். அது அஃபிஷியலாக எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கினா அது எல்லாருக்கும் ஃபேக்குன்னு தெரியும். அது அஃபிஷியலாக வந்ததுலேயே எல்லாம் ஃபேக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னடா இது இவங்க சின்ன பையன் சார் ஒருத்த வீடியோ போட்டிருக்கான், இவ்வளோ தெளிவாக பேசுகிறான்னு பாருங்க. அதாவது நம்ம முதலமைச்சருக்கு ஒரு சொந்த கார் கூட இல்லை, அவர் வந்து நம்ம நாட்டை தான் நம்ம தான் ஆளணும், அவர் தான் ஆளணும் அப்படின்னு வந்து அவ்வளோ அழகாக பேசுகிறான். இவர் இப்போ தான் வீடியோ போட்டு எங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிறாரு. இது சொந்த வீடியோ இது வந்து என்னன்னா ஒரு விஷயம், சொந்த வீடு வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறதுன்னா அதுக்கு உண்டான ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டால் பரவாயில்ல. இதில் எனக்கு என்ன ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா, இப்போ இதில் வந்து யாரும் வந்து வீடை வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணி வாங்காதீங்க, அது வந்து லாஸ் தான், இஎம்ஐ கட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டு அது போகிற போக்கில் வந்து அந்த காசு மதிப்பு குறையும், அது இது நிறைய வச்சுப்போமே. இப்போ வந்து என் கையில் ஒரு 20 லட்சம் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த 20 லட்சத்துக்கு நான் வீடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். 20 லட்சத்துக்கு இன்றைக்கி டேட்டுக்கு என்னால் வீடு வாங்க முடியும். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க உங்களால் நான் மேனிப்புலேட் ஆகிருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு 10 லட்சம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு மீதியை நான் இஎம்ஐயில் போட்டுக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ நான் மீதி இருக்க 10,000 நான் 10 லட்சத்தை வந்து நான் வேறு ஏதோ செலவு பண்ணிட்டேன், ஏதோ காரோ எதனோ வேணாவோ வாங்கிட்டேன்னு வச்சுப்போம். இப்போ என்னால் சப்போஸ் இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னா அந்த வீட்டோட நிலைமை என்ன? அது இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இஎம்ஐ மாதம் கட்டிகிட்டே இருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் யூடியூபர், இப்போ உங்கள்கிட்ட லட்சக்கணக்கில் காசு இருக்குது, ஓகேவா? கரெக்டாக ஒரு 15,000 சம்பாதிக்கிற ஒரு மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவன் திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா அவனால் எப்படி அதை சமாளிக்க முடியும்? அதாவது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஓகே, நீங்கள் வந்து கடன் வாங்கி நீங்கள் கோடியில் வீடு வாங்குறீங்க, அது வந்து அவுட் ஆஃப் டாபிக், எங்களுக்கு வந்து தொட முடியாத விஷயம்னு வச்சுப்போம். நாங்கள் ஒரு 20 லட்சத்துலேயும் 30 லட்சத்துலேயும் வீடு வாங்குறதையும் இது மேனிப்புலேட் பண்ணுதா இல்லையா? இல்லை அதெல்லாம் இது ஒரு இஎம்ஐயில் கட்ட கூட சொல்ல, வாடகை வீடு ரெண்ட்டு கட்டிங்களா? ரெண்ட்டு இங்கே பாருங்க, ரெண்ட்டு கட்டினு என்ன பண்ண முடியும் எனக்கு நல்லா தெரியும். இல்லடா நீ சொன்னல எடிட்டர் இது சொன்னீங்க, எடிட்டர் வந்து அது கிடையாது, அது பிரபு, அவர் மேனேஜர் இருக்கார் பிரபு, அவர் வந்து ஹவுஸ் லோன் வாங்கியிருந்தாரு பாரு. நான் அது சொல்கிறேன், இது நீ வந்து இது வாடகை வீடு தான் பெஸ்ட்டு, வாடகை வீடு தான் அப்படின்றது. வாடகை வீடு பெஸ்ட்டுன்னு யார் சொன்னது? ஒரு மாதம் ஓகே வேலை இல்லை, ஒரு மாதம் காட்டல, 2 மாதம் காட்டல வேலை இல்லை, என்னப்பா 3வது மாதம் வெளியே போடான்னு வாங்க, எங்கே போவீங்க? அவருக்கு யூடியூப் சேனல் இருக்குது, அதை விட்ட பிசி ஃபேக்ட்ரி இருக்குது, அது இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் வந்து கட்டிடுவாரா, மற்றவங்களாம் என்ன பண்ணுறது? அப்போது நக்கின் போத்து தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒப்பீனியன் சொல்கிறது கூட தப்பு இல்லை. இது மாதிரி என்னால் இது முடியுது, உங்களால் முடியுது அப்படின்னா வந்து இதை பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நீங்கள் சொல்லணுமே தவிர இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் வாழ்க்கை, நான் இப்படி தான் வாழ்கிறேன், நீங்களும் வாழுங்க அப்படின்னு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது, தப்பான எடுத்துக்காட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் அதுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கலாம், இல்லைனா வீடு வந்து கட்டலாம். வீடு கட்டுறதுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, பேஸ்மெண்ட் போட்டு கொஞ்ச நாள் ஒரு 5-6 மாதம் அப்படியே கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த காசு சேர்த்து வச்சு நீ அதுக்கப்புறம் கட்டு. சென்னையை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர் சைட்லலாம் ஒரு பெஸ்ட் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோம் இல்லை ஒரு வீடு கட்டணும், அந்த நிலமும் நம்மளுது வீடும் நம்மளுது. ஆனால் சென்னை சைட்லாம் அப்படி கிடையாது, வீடு மட்டும்தான் உண்டு, இடம்லாம் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. இப்போ அந்த பில்டிங்க்கு எவ்வளோ ஆயுசு, அந்த ஒரு சம் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும், அந்த டைமிங் வரைக்கும் தான் அந்த பில்டிங்கோட ஆயுள் காலம். அது முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நீயே நினச்சாலும் அந்த வீட்டில் வாழ முடியாது. அது அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் கூட அனுப்பலாம், இல்லை என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் சென்னை லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறீங்க, பட் எல்லாருமே அப்படி இல்லை. எல்லாருமே ஒரு நிலம் வாங்கி அங்கே வீடு கட்டி அப்படி வாழ்கிறாங்க. அவங்களுக்கும் இது மேனிப்புலேட்டிவாக ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. போதும்னா நீங்கள் அடிக்கிறது. இன்னொரு 2 தமிழ் இருக்குது. தமிழில்
க்ளோசிங் A2D PC ஃபேக்ட்ரின்னு இருக்குது. மூஞ்சி சோகமாக வச்சுன்னு இருக்காரு. நம்ம என்ன நினச்சின்னு பார்ப்போம், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுவோம், பிசி ஆமாம் க்ளோஸ் பண்ணிட்டோம், அது நியூக்குன்னு அதுக்கு பேர் மாற்றிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணோம், நேம் சேஞ்ச் பண்ணி அது மாதிரி அதெல்லாம் எல்லாம் we are open new அந்த மாதிரி attention seeking சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது. அதாவது தம்ப்நெயில காட்டி வா 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 உள்ள வா வந்து வீடியோ பாரு அப்படின்னு வந்து attention seeking பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. அதெல்லாம் பாசிட்டிவாகவே பண்ணலாமே. இது வந்து யாரையும் எதுவும் துப்புறத்தை பொறுத்து இல்லைன்னு வச்சுப்போமே. இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வி ஆர் இன்ட்ரடியூசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாக இங்கே ஒரு பிளர் இமேஜ் அது மாதிரி இப்போ நீங்கள் எப்படி பண்ண உங்களுக்கு தெரியாது, அது மாதிரி எதனா சர்ப்ரைசிங்காக பண்ணலாம். பட் அதை விட்டுட்டு இப்படி பண்ணீங்கன்னா எப்படி இது நான் அநியாயமா அதெல்லாம். அதுக்கப்புறம் இவர் நம்ம அந்த இன்ஸ்டால அந்த குரூப்னு சொல்லிட்டு ஸ்டூடியோ டூருன்னு போட்டுருக்கீங்க. ஸ்டூடியோ டூரும் போட்டு இப்போ நம்ம இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கறதுனால இங்கே ஹேஷ்டேக்கில் இன்சூரன்ஸ்னு போட்டிருக்கிறது தெரியுது. இப்போ நார்மலாக இப்போ வீடியோவில் போனால் வெறும் தம்ப்நெயில் மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த குரூப் ஸ்டூடியோ டூரு உள்ளே என்ன இருக்குது அது மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. அந்த வீடியோவில் போய் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு இன்சூரன்ஸ். அது வந்து ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த மாதிரி 2 நிமிஷம் சாரி மீதி 50 நிமிஷம் ரிவெஞ்ச் மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஸ்டூடியோ டூர் மீதி நிமிஷம்லாம் வாங்க. நம்ம 10 நிமிஷம்லாம் ஸ்டூடியோ டூர்லாம் இல்லை, உள்ளே போன உடனே ப்ரமோஷன் தான். அதான் கீபோர்டு அந்த இதுலாம் காட்டுறாங்க கம்ப்யூட்டர். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ என்கிட்ட பிசி இருக்கு, கீபோர்டு இல்லை, மவுஸ் இல்லை, சொன்னா ஒத்துப்பியா? காமிச்சாங்க. ஏங்க என்கிட்ட ஒரு பிசி செட்டப் இருக்குங்கன்னு சொன்னாலே நம்மளுக்கே புரிஞ்சிடும் பிசி செட்டப் இருக்குடான்னு. அதாவது கேமிங் ரூம் டூர்னு இருக்குல்ல, அது வரைக்கும் ஒரு நிமிஷத்துலேயே முடிஞ்சிச்சு. கேமிங் ரூம் டூருங்க டைம் லேப்ஸில் பாரு, கரெக்டாக 1 நிமிஷம் 1 செகண்ட்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். அதான் அங்கேருந்து 3 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்குன்னு அங்கேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு. மொத்தம் நிமிஷத்துலேருந்து 4வது நிமிஷத்துலேருந்து 15வது நிமிஷம் இருக்கணுமே ப்ரமோஷன் தான். மேலே சார் A2D அந்த மேலே அந்த இன்க்ளூட் ஃபீட் இல்லை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணல அப்படின்னா வந்து யாரையோ ரேண்டமாக கூப்பிட்டு வந்து இன்சூரன்ஸ் போடுங்க நீங்கள் சொல்கிறீங்க, அதை நாங்கள் நம்பணுமா? லிங்க் கொடுத்துட்டு கீழே பார்ட்னர்ஷிப். யார் இப்போது உங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தனா போய் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் என்னென்ன போட்டுக்கிறீங்க ஹேஷ்டாக் என்னென்ன போட்டுக்கிறீங்கன்னு பார்ப்பானுங்க. இதெல்லாம் கதை. நீங்கள் எல்லார் வீடியோ இப்படி தான் பார்த்துன்னு இருக்கிறீங்க. மற்றவனுக்கு வந்தா இது தக்காளி சட்னியும் உங்களுக்கு வந்தால் ரத்தம் கதையா இல்லை இதெல்லாம். அது எப்படிங்க இதே மாதிரி எல்லாம் முக்கால்வாசி வீடியோ இதே மாதிரி தான் இருக்குது இப்போலாம். போதண்டா 1 மணி நேரம் இது எனக்கு ஆத்தல் அரகலை பங்கு போதண்டா எப்படி பார்த்துன்னு வந்தோம். ஆக்சுவலி வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஃபாலோவர்ஸ், ஓஜி ஃபாலோவர்ஸ். அதாவது நான் உண்மையாகவே சொல்கிறேன், 10K இருக்கும்போதுலேருந்து ஃபாலோ பண்ணி. அதெல்லாம் எப்போ இருந்தோன்னா நந்தாவும் கேகேவும் ஒன்றா வீடியோ போடுறாங்க, அப்போ வந்து பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் டெக் முன்னாடிலேருந்தே, அதாவது தமிழ் டெக் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய ஃபேன் பேஸ் மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு. ஏன்னா அது எப்படின்னா மதுரையிலே வந்து முத்துப்பாண்டியே குத்தி போட்டானேடா அந்த மாதிரி. ஏன்னா அந்த டைம் அந்த தமிழ் டெக் வந்து கொஞ்சம் பெரிய அவரே ஒரு ரோஸ்ட் பண்ணும்போது அப்போ தான் ஃபேன் பேஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி தான் பார்த்துருந்தோம். அதான் அப்போத்துலேருந்து பார்த்தவங்க எங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒப்பீனியன் இப்போ கொடுத்துட்டு வராரு அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. ஆக்சுவலி அவர் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அவரே நினைப்பேன் என்னடா சொந்த வீட்டில் அடிக்கிறீங்கன்னு. நாங்கள் அடிப்போம். இப்போ பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்கும் காசு பணம் 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 அதாவது பணம் சம்பாதிக்கலாம். கொஞ்சம் இப்போ வந்து நீங்கள் இப்படி போடுறீங்களா, அது பற்றி கொஞ்சம் சாஃப்டாக போடலாம். அவ்வளோதான். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடிலாம்